வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2880 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2860, 820, 800 வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கீழே வந்து 2860 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் 2890 அப்படின்ற இடத்த பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் கீழே வந்து 2860 பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு இறுதியாக ஃபெயிலியர் ஆகி கீழே வந்து 2851 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. ஓரளவு 860 சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேற்று நடக்கலை. ஒரே ஒரு இடம், இந்த இடத்துல மட்டும்தான் பையிங் இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்க்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் ஒரு குழப்பமான இடத்துல இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று இங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும், ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க இன்றைக்கி ட்ரேடிங் விட்டு வெளியே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பையிங் செல்லிங் இரண்டுத்துக்கும் 50% வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பையிங்க்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தோன்னா 2870 விட்டு மேலே போன உடனே பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2800 வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட் ட்ராப் ஆக பை பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது ரெண்டும் பையஸுக்கான வாய்ப்பு. செல்லிங்க்கான வாய்ப்பு அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் செல் பண்ணலாம். 2872 மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு செல் பண்ணலாம். இந்த ரெண்டு வாய்ப்புமே இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் எங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா முதலாவது பை பண்ணுறதுக்கு ஓரளவு மார்க்கெட் இன்றைக்கி பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் மார்க்கெட்டோட பொசிஷனை வச்சு பார்க்குறப்ப 50% இரண்டுத்திற்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் சொல்கிறோம், கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்க க்ரூட் ஆயில் ட்ரேடிங்கை விட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே இருக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.